பாட்டியும் பேத்தியும் சேர்ந்து அண்ணனுக்கு போட்ட ஸ்கெட்ச் மாதிரி இருக்கே இது. என்னடா யோசனை? ஒன்றும் இல்லையே. போங்க, முதல்ல நீங்க போய் போட்டு வைங்க. குடுமா. அப்பா நீங்க கண்ணை மூடிக்கோங்க. நான் உங்களுக்கு செங்கல் எங்க இருக்குன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறேன். அதை கேட்டுட்டு கரெக்டா செங்கல்ல குங்குமத்தை வச்சிருவீங்களா? ஓகேவா? ஓகே. முதல்ல அங்க வந்து நில்லுங்கப்பா. பாத்து பாத்து பாத்து. இங்க வா. வாமா. வர இரு. நம்ம யோசிச்ச மாதிரியே அண்ணனுக்கு தான் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. சீக்கிரம் வாமா. சீக்கிரம் வா பாரதி. இப்படி நில்லு. வா வா நில்லு. தமிழ், என் கால்ல ஏதோ பட்ட மாதிரி இருந்துச்சு. அதுவாப்பா, என்னோட கால் தான்ப்பா, தெரியாம பட்டுருச்சு. ஓ அப்படியா? அப்ப சரி 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 சரி. இப்போ நான் என்ன பண்ணணும்? அப்படியே கீழே கொஞ்சம் கையை கீழே கொண்டு வாங்கப்பா. அப்படியேதான். தாலி எடுத்து காமிங்க. இப்போ வைங்கப்பா. என்ன மித்ரா, இப்படி எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்க? ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும். நம்ம பண்ற விஷயம் 100% நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ண போய் அது பாரதிக்கு பிளஸ்ஸா தான் முடியுது. அவளுக்கு ஏதாவது பண்ணி நிம்மதி இல்லாம ஆக்கி அந்த வீட்டை விட்டு அனுப்புவன்னு பார்த்தா அவ ஒண்ணு நிம்மதி இல்லாம ஆக்கி என்ன தேடி வர வச்சிருக்கான். இங்க பாரு பவானி, இப்ப மித்ராவை நம்ம எதுவும் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவ ஏதோ ட்ரை பண்ணியிருக்கா, அது வேற மாதிரி ட்விஸ்ட் ஆயிருக்கு. வர வர இந்த பாரதியோட ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. இது இப்படியே போச்சுன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பாரதியை நம்ம இன்னும் எவ்வளவு நாளைக்கு சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியல. அவளை ஏதாவது பண்ணி அவ ஆட்டத்தை அடக்கி ஆகணும் பவானி. இல்லைன்னா அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனையா வந்து முடியும். கண்டிப்பா ஏதாவது பண்ணணும். ஆதியோட சொத்து மொத்தத்தையும் எழுதி வாங்கிட்டு அவனை போட்டு தள்ளிட்டு ஒத்த ரூபாவை அவன் நெத்தில ஒட்டி ஊர்வலமா எடுத்துட்டு போக போறேன்னு அந்த பாரதி கிட்ட நான் சவால் விட்டுருக்கேன். ஆனா அவனுக்கே தெரியாம அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் கல்யாண நாள கொண்டாடிக்கிட்டு இருந்திருக்கான். எல்லாத்தையும் அந்த பாரதி நல்லா திட்டம் போட்டுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். மித்ரா இந்த விஷயத்த எப்படியும் உங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிருப்பா. இருந்தாலும் நான் சொல்றத கேட்டா உங்க மனசுக்கு இன்னும் குளுக்குளுன்னு இருக்கும்ல. சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க. அதாகப்பட்டது, இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஆதி ஆசையா செலக்ட் பண்ணி அவர் கையால எடுத்து கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு அவர் கூட ஜோடியா எப்படி ஜோடியா
கோயிலுக்கு போய் அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர் கையால எனக்கு கட்டின தாலியில அவர் கையாலேயே பொட்டு கூட வச்சுக்கிட்டேன். இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறீங்க? மித்ரா, இதுக்கு மேல நம்ம லேட் பண்ணா அவ எல்லாம் மீறி போயிடுவான். உடனடியா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆதிய நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் நீ அவனை கல்யாணம் பண்ற. அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் என் ஆளுங்களை வச்சு நான் பாத்துக்கிறேன். ஷோ மேடம், திடீர்னு போய் ஆதி கிட்ட கல்யாணம்னு சொன்னா ஆதி கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. ஒத்துக்க வைக்கணும் மித்ரா, அதுதானே உன்னோட வேலை. கையில கால்ல விழுந்தாவது இல்ல செத்து போயிடுவேன்னு பயமூர்த்தியாவது அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே. நாளைக்கு உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்லி அவனை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வா. அங்க வச்சு செத்து போயிடுவேன் அவனை பிளாக்மெயில் பண்ண. ஆதி கண்டிப்பா வழிக்கு வருவான், வந்துதான் ஆகணும். கல்யாணத்துக்கும் சம்மதிப்பான். என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கா. நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்க சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு என்னை வர சொல்லி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கா. நானும் வரேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி பையனுக்கும் யாரும் இல்லாததுனால நீங்க இந்த கல்யாணத்துக்கு என் கூட சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு வர முடியுமா? மித்ரா, உனக்கு என்னதான் ஆச்சு? நார்மலா நீ எந்த விஷயத்தையும் கேட்கறதுக்கு என்கிட்ட இவ்வளோ தயங்கினதே இல்லையே. ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு கையெழுத்து போடுறதுக்கு கேட்கறதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிற? நான் ஜென்ரலா இப்ப இருக்கிற லவ் எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் பேசினேன். நான் இப்படி பண்ற லவ் மேரேஜுக்கெல்லாம் எதிரியே கிடையாது. இப்போ என்ன, நாளைக்கு உன் கூட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரணும், அவ்வளோதானே? நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புங்கிறத மட்டும் சொல்லு, நம்ம போகலாம். உன் ஃப்ரெண்டுக்காக கையெழுத்து போட்டுட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு விஷ் பண்ணிட்டு வரலாம். ஓகே? தேங்க்யூ ஆதி. அப்போ நாளைக்கு மார்னிங் 9 o'clock ஷார்ப்பா ரெடியா இருங்க. ஓகே. ஆதி, காலையில கல்யாணத்துக்கு பட்டு வேஷ்டி சட்டை போட்டு ரெடியா இருங்க. ஓகே. குட் நைட் ஆதி. குட் நைட். எப்படியோ ஆதி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறதுக்கு ஓகே வாங்கியாச்சு. நாளைக்கு நடக்க போறது நம்மளோட கல்யாணம்னு தெரியாம வரப்போற ஆதிய எப்படியாவது சம்மதிக்க வச்சு கல்யாணத்தை முடிச்சே ஆகணும். முடிச்சிடுறேன்.